Hi everyone guys. So அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அலையாஸ் ஜிஓசி. ஸோ இந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே தான் இது வந்து இந்த குறிப்பிட்ட டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நாம் ஆர்கானிக் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்த எல்லா பார்ட்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான டாபிக். அண்ட் ஸ்கோரிங் ஆர்கானிக்கில் ஸ்கோர் பண்ணணுன்னா இது உங்களுக்கு தரவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் இது நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னாலே நிறைய ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆர்கானிக்கில் நம்ம ஜென்ரலாக இந்த யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ், சில ஸ்பீஷீஸோட நேம் அதெல்லாம் என்ன அப்படின்னு நாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டில் நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நேம் வந்து எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸுங்கிறத லவ்விங் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. நம்ம இப்போ இந்த வேர்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து எலக்ட்ரோ, இன்னொன்று வந்து ஃபைல்ஸ். ஃபைல்ஸ்னால் ஃபைல்ஸ் ஆல்சோ கேன் பி கால்ட் அஸ் லவ்விங். அதாவது ஃபைல்ஸ் லவ்விங் இல்லை லைக்கிங், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரோ வந்து எலக்ட்ரான்ஸ், லவ் வந்து ஃபைலிங். அப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்பீஷீஸ் வந்து எலக்ட்ரான், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கோ அந்த ரீஜியனை அட்ராக்ட் பண்ணி போகும். அதாவது எங்கே எலக்ட்ரிவ் சார்ஜ் இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணும். அதெல்லாம் நாம் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோன்னா ஸ்பீஷீஸ் விச் ஆர் attracted by negative charges. ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜை எதை அட்ராக்ட் பண்ணி போகும்னு பார்த்தோன்னா ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும், அதாவது டக்குன்னு நம்ம எல்லோரும் டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆனால் அதே மாதிரி NO2+ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுவும் ஒரு எலக்ட்ரோஃபைல், ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. NO2+. ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது மட்டும்தான் எலக்ட்ரோஃபைலாக அட்டாக் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. வேறு எது அட்டாக் ஆகும் பார்த்தோம். ஸோ வேறு என்ன அட்டாக் ஆகும் பார்ப்போம்னா மாலிகூல்ஸ் விச் ஹேவிங் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கிற ஸ்பீஷீஸும் நியூட்ரல் மாலிகூல்ஸாகவே இருந்தாலும் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் அதுவும் எலக்ட்ரோஃபைல்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் Al, Cl, அன்ஹைட்ரைஸ், அதாவது ட்ரை ஸ்டேட்டில் இருக்கிறது. அலுமினியம் குளோரைட். இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். தேர்ட் பீரியட் குரூப்புங்கிறனால 3D ஆர்பிட்டால் இருக்கும். அது வேக்கண்ட்டாக இருக்கும். நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினாலே தெரியும். ஸோ AlCl3 அன்ஹைட்ரைஸ், இதுவும் ஒரு எலக்ட்ரோஃபைல் தான். ஸோ இது இல்லாமல் வேறு தான் எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் மெட்டல் ஆக்சைடு, அதாவது ஆக்சைட்ஸ் லைக் CO2. பிகாஸ் நான் மெட்டல்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஒரு நெகட்டிவிட்டி கேரக்டர் இருக்கும். ஆனால் ஆக்சைட்ஸில் இருக்கும்போது அது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ராசஸ் பண்ணும். ஆக்சிஜன் அந்த பாண்ட் பேரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுனால கார்பனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக அதுவும் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல், நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸும் ஒரு எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸுங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் கிடையாது, வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் ஆக்சைடு, இந்த ரெண்டு கேஸையும் நாம் கன்சிடர் பண்ணிக்கணும்.
ஸோ அடுத்து எலக்ட்ரோஃபைல்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரோஃபைல்ஸ் நெகட்டிவ் சார்ஜை லைக் பண்ணி போகிறது. அப்போ அதோட ஆப்போசிட் என்னங்கிறது நீங்களே ஆப்வியஸாக கண்டுபிடிச்சிருக்கலாம். யா, எக்ஸாக்ட்லி. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து நியூக்ளியோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படியே ஆப்போசிட் தான். ஸ்பீஷீஸ் விச் ஆர் அட்ராக்டட் பை நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் என்னவாக இருக்கும்? ஸ்பீஷீஸ் which are attracted towards positive charge. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ கன்ஃபியூசிங் டெஃபினிஷனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். அங்கே நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுற எதுவாக இருக்குன்னா, நெகட்டிவ் சார்ஜ் எது தேடி போகும்னு டக்குன்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு நாம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த பாசிட்டிவ் சார்ஜை தேடி வர்றது எதுன்னு கேட்டால் டக்குன்னு நாம் ஒரு நெகட்டிவ் சார்ஜரை சொல்லுவோம். அப்போ இந்த OH மைனஸ் Cl மைனஸ் இதெல்லாம் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல்ஸ் தான். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஸ்பீஷீஸும் நியூக்ளியோஃபைலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அது எந்த மாதிரி ஸ்பீஷீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா லோன் பேர்ஸ் ஆர் பை பாண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு பை பாண்டட் சிஸ்டம் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பை பாண்டில் என்ன? பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது என்ன? ஜென்ரலாக அல்கீன்ஸ், பென்சீன்லேயும் பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ பென்சீன். அண்ட் ஆப்வியஸாக லோன் பேர்ஸ் இருக்கிறது NH3, நைட்ரஜன் 1 லோன் பேர், அண்ட் வாட்டர் H2O ஒரு நியூக்ளியோஃபைல் தான். பிகாஸ் ஆக்சிஜனில் 2 லோன் பேர்ஸ். அப்போ H2O ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். நான் இதை பற்றி ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது. ஏன்னா எந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் இல்லை நியூக்ளியோஃபைல் தான் அந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணும். நீங்கள் எந்த அட் த மேக்ஸ் முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்டிஷன்ஸ்லையும் ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் இல்லை நியூக்ளியோஃபைல் எய்தர் அதை நீங்கள் ரீஏஜெண்ட்டாக ஆட் பண்ணலாம், இல்லைனா அது ரியாக்ஷன் வேறு ஏதாவது ரியாக்ஷனில் ஜென்ரேட் ஆகி இங்கே ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு எலக்ட்ரோஃபைல் இல்லை நியூக்ளியோஃபைல் தான் உங்களுக்கு ஆர்கானிக் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணும். ஸோ எந்த ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எது அட்டாக்கிங் ஸ்பீஷீஸ் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரோஃபைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுதா இல்லை நியூக்ளியோஃபைல் ஸ்டார்ட் பண்ணுதா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஆப்வியஸாக சொல்லலாம், நியூக்ளியோஃபைல் ரிப்பல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு நோட் என்ன ஆட் பண்ணுறேன்னா, electrophiles electrophiles attack electrophilic electrophiles attack negative charge regions. நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரான் ரிச் சைட்ஸ். ஸோ ப்ரிசைஸாக சொல்லணும்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அட்டாக் எலக்ட்ரான் ரிச் சைட்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் அட்டாக் electron
எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சைட்ஸ். ஸோ லாஜிக்கலாக இது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இது ரொம்ப எசென்ஷியலாக உங்களுக்கு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் ஹெல்ப் பண்ணும். எலக்ட்ரோஃபைல்ஸ் எலக்ட்ரான் ரிச் சைட்ஸ்னால் அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு ரியாக்ஷனில் எது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது, எது ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது எங்கே அட்டாக் பண்ண போகுதுங்கிறதையும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். எலக்ட்ரான் ரிச் சைட்னா பை பாண்டட் எலக்ட்ரான் லோன் பேர்ஸ். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ரிஜன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி நீங்கள் அதை போக போக ஐடென்டிஃபை பண்ண கற்றுப்பீங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் நான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு டினோட் பண்ணுறது. ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நாம் அடுத்து சில கான்செப்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாக எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரியாக்டன்ட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸில் நேராக ரியாக்டன்ட்டு என்ன, ப்ராடக்ட் என்ன, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆர்கானிக் வரும்போது நம்ம அப்படி சிம்பிளாக நம்மளால் முடிச்சிட முடியாது. ஏன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். எந்த பாயிண்டில் வேணாலும் அது எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் போகலாங்கிற ஒரு டேஞ்சர், அதாவது ஒரு காஷன் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். அதனால அது ரியாக்டன்ட் பக்கம் போகுதா இல்லை திரும்ப ப்ராடக்ட் பக்கமே போகுதா அது என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். அது பேர் தான் இன்டர்மீடியேட்ஸ். இன்டர்மீடியேட்ஸ் ஸோ இந்த ரியாக்டன்ட் இந்த இன்டர்மீடியேட்டுக்கு வந்து இந்த இன்டர்மீடியேட் இந்த ப்ராடக்ட்டுக்கு போகும். இந்த ப்ராடக்ட்டுக்கு போகும். ஸோ ஆர்கானிக் பொறுத்தவரை இந்த சைக்கிள் தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்டர்மீடியேட்ஸோட டைப்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து ஃபர்தராக இப்போ நாம் போக போக படிக்கலாம், பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படின்னு நாம் ஒரு ஐடியா வச்சுருக்கிறது நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னு நாம் ட்ரை பண்ணோன்னா இன்டர்மீடியேட்ஸ் ஸோ என்டைட்டி ஆர் ஸ்பீஷியஸ், ஸ்பீஷியஸ்னே வச்சுப்போம். a species formed from reactant and proceeds further to form product. இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் ஃபார்முலா கொடுக்கலாம், அந்த மாதிரி வச்சு பார்த்தோன்னா இதுதான். ஸோ ரியாக்டன்ட்லேருந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இது ப்ராடக்ட் உள்ள ஒரு செமிசாய்டாக பார்ஷியலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும், அதுதான் இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட் என்ன வரும், ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வராமல் ரியாக்டன் சைடுக்கே போகுமா, அது எல்லாத்தையும் இந்த இன்டர்மீடியேட் வச்சு தான் நாம் டிட்டர்மைன் பண்ணுவோம். அண்ட் இங்கே நான் இன்னொருத்தன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், விச் இஸ் கால்ட் டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இது வந்து இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோன்னா, state corresponds to highest energy
actually highest potential energy in reaction coordinate. ஸோ ரியாக்ஷன் கோஆர்டினேட் உங்களுக்கு ஃபிசிக்கலில் ஈக்குலிபிரியமில் ஏதாவது ஒரு ஐடியா மினிமம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. சப்போஸ் அது தெரியலனா கூட ஒன்றும் ஃபைன், பிரச்சனை இல்லை. ரியாக்ஷன் கோஆர்டினேட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு கிராஃப். ஸோ ஒன்ஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரியாக்ஷன் கோஆர்டினேட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு கிராஃப். அதோட ஒய் ஆக்சிஸ் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியாக்டன்ட் அண்ட் ஆக்சுவலி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அந்த மாதிரி. ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ், அதாவது ரியாக்டன்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும், ரியாக்டன்ட்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, அப்புறம் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக அந்த காம்பனண்ட்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கலாக ரியாக்ஷன் கோஆர்டினேட். இது ஒரு கிராஃப், ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த கிராஃப் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு ரைஸ் வரும், அதுக்கப்புறம் திரும்ப போய் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஹையஸ்ட் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நாம் இந்த ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகிறது தான் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நான் சொன்னது, இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் போய் தான் இன்டர்மீடியேட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேட்டில் இருந்து தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போது இன்னும் டிட்டர்மைண்டாக சொல்லணும்னா, அதாவது ரொம்ப டெஃபினட்டாக சொல்லணும் ப்ராப்பராக, ரியாக்டன்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் 1 இன்டர்மீடியேட். அதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியேட்லேருந்து டிரான்சிஷன் ஸ்டேட் 2. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ரியாக்ஷனுக்கு உங்களுக்கு மல்டிபிள் இன்டர்மீடியேட்ஸும் பாசிபிளாக இருக்கலாம், 1 or 2 இன்டர்மீடியேட்ஸ் கூட. எத்தனை இன்டர்மீடியேட்ஸ் இருக்கோ அந்த இன்டர்மீடியேட்ஸ்லேருந்து அடுத்த இன்டர்மீடியேட் கன்வெர்ட் ஆகும்போது நடுவில் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஆப்வியஸாக வரும். சப்போஸ் இங்கே இந்த 2 இன்டர்மீடியேட் இருந்துச்சுன்னா இன்டர்மீடியேட் 1 இதுன்னு வச்சுப்போம். அப்போ டிரான்சிஷன் ஸ்டேட் 2 போயிட்டு தான் இன்டர்மீடியேட் 2க்கு போகும். அதுக்கப்புறம் அந்த இன்டர்மீடியேட்லேருந்து இன்னொரு டிரான்சிஷன் ஸ்டேட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு கன்வெர்ட்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு அது போகிறதுக்கு முன்னாடி இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். அதுதான் நாம் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இந்நேரத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியேட்ஸ் பற்றினா நம்ம நிறைய வர ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ண போகிறது. ஸோ அதனால தான் இந்த ஓவர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசிட்ஸ், பேசஸ் அதெல்லாம் நாம் ஏற்கனவே ஈக்குலிபிரியம் சாப்டரில் படித்தது தான். ஆசிட்ஸ்க்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது, பிரான்ஸ்டட், அர்ஹீனியஸ் அண்ட் லூயிஸ் ஆசிட். அண்ட் ஆப்வியஸ்லி அதோட கரஸ்பாண்டிங் பிரான்ஸ்டட் பேஸ், அர்ஹீனியஸ் பேஸ் அண்ட் லூயிஸ் பேஸ். ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது பெட்டர் ஈக்குலிபிரியம் சாப்டர் போகும்போது. ஸோ அதை ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்தராக நான் மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் அதை பற்றி நான் கவர் பண்ணி ஆகணும். தட் இஸ் அபவுட் கார்பன். ஆக்சுவலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம கார்பன் பற்றினா படிப்போம், இட்ஸ் ஆப்வியஸ் பாயிண்ட். ஆனால் கார்பனில் சில டைப்ஸ் நாம் பார்க்கலாம். Carbon in compounds and especially sp3 carbon நாம் யூஸ் பண்ணிக்கலாம். sp3 ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதில் ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா ப்ரைமரி, அடுத்தது பார்த்தோன்னா செகண்டரி கார்பன், அடுத்து டெர்ஷரி கார்பன். இது 1 டிகிரி சிம்பிள் மாதிரி, அதனால் இப்படி தான் நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ
இந்த பிரைமரி கார்பன் என்னன்னு பார்த்தோம்னா RCH3. இந்த கார்பன் தான் நாம பிரைமரி கார்பன் அப்படின்னு சொல்றது. இந்த கார்பனை தான் பிரைமரி கார்பன் சொல்லுவோம். எதை வச்சு சொல்றோம்னா நம்பர் ஆஃப் குரூப் அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறது அந்த கார்பனுக்கு, அதை வச்சு தான் பிரைமரி செகண்டரி. சப்போஸ் ஒரு அல்கைல் குரூப் இந்த கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பிரைமரி. அது வந்து பிரைமரி. சப்போஸ் 2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னு வச்சுப்போம், அந்த டைம்ல CH2 or R1 and R2 2 அல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த கார்பன் எந்த கார்பன்ல அந்த 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கோ இந்த கார்பனை செகண்டரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி. அண்ட் இதை வச்சே நீங்க ஈஸியா இந்த அடுத்த டெஃபினிஷனை கெஸ் பண்ணிருக்கலாம். C or R அதாவது R1 R2 R3. ஆக்சுவலி H இல்லை ஏதாவது ஒன்று இருக்கு. இங்கே H இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. CH ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட், அதே மாதிரி CH2 இல்லை CH3. ஃபைன். ஸோ இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து இங்கே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ sp3 கார்பன்ஸில் மட்டும்தான் நம்ம இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரிலாம் பார்க்குறது. மற்றபடி இந்த sp2 கார்பனில் நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஸோ நமக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் பிரைமரி இந்த பிரைமரியான டெர்மினாலஜிஸ் பற்றிலாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ், அதை பற்றிலாம் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.